ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சிம்பிளாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க, அப்பதான் லாஜிக் புரியும். கிளாஸ் வெர்சஸ் ஆப்ஜெக்ட் புரிஞ்சுக்க ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நல்ல சிவில் இன்ஜினியர் கிட்ட போய் நீங்க ஒரு வீடு கட்ட பிளான் கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பேப்பர்ல ப்ளூ பிரிண்ட் போட்டு தருவாரு. இங்கே ரூம் இருக்கணும், இங்கே கிச்சன் இருக்கணும், எல்லாம் டிராயிங்ல அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இப்போ ஒரு கேள்வி, இந்த பேப்பர் ப்ளூ பிரிண்ட்ல நீங்க போய் தூங்க முடியுமா, இல்ல சமைக்க முடியுமா? முடியாதுல்ல. பட் இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ரியல் வேர்ல்டுல ஒரு 10 இல்ல 20க்கு மேல வீடு கட்ட முடியுமா? கண்டிப்பா முடியும். ஸோ அதுதான் வந்து கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். கிளாஸ்னா இந்த ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸ். இது வெறும் ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ப்ரோக்ராமிங்ல இதுக்கு மெமரி இருக்காது. ஆப்ஜெக்ட் இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ரியல் வேர்ல்ட்ல கட்டுற வீடு தான் ஆக்சுவல் ஹவுஸ். ஸோ ஆப்ஜெக்ட் இதுக்கு ரியல் ஸ்பேஸ் இருக்கும், மெமரி அலோகேட் ஆகும். ஸோ கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அந்த ஆப்ஜெக்ட்டை? ஏன்னா ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம கிரியேட் பண்றோம். அப்போ கஸ்டமைஸ் பண்ணலாம்னா டெஃபினட்டா பண்ணலாம். ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் அட்ரிபியூட்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வீடுன்ற எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கலாம், கிரீன் கலர் பெயிண்ட் அடிக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கிளாஸையும் ஆப்ஜெக்ட்டையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றத விஷுவல் ஸ்டுடியோ கோட் மூலமா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்ன பண்ணும், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் அதுக்கு ரியல் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும். தேர்டு அதுக்கு அந்த கிளாஸ்ல வச்சிருக்க நான் ஆக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணும். ஸோ இதுதான் என்னோட 3 அப்ஜெக்டிவ். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஹீரோன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் ஹீரோ. அதுக்கு நம்ம ஆட்ரிபியூட்ஸ் பாஸ் பண்ணணும்ல. ஆட்ரிபியூட்ஸ்ன்றது ப்ராப்பர்ட்டிஸ். என்ன வச்சுக்கலாம், ஹீரோக்கு டெஃபினட்டா நேம் இருக்கும். ஸோ நேம் இப்போதைக்கு எம்டி ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஹெல்த் இருக்கும். ஹெல்த்தை ஒரு ஆட்ரிபியூட்டா 100ன்ற மாதிரி வச்சுப்போம். அப்புறம் வெப்பன், வீடியோ கேம் மாதிரி கன்சிடர் பண்ணிப்போமே, வெப்பன். ஸோ நெக்ஸ்ட் இதுல ஒரு மெத்தட் கிரியேட் பண்றோம். என்ன மெத்தட், ஆக்ஷன். இந்த ஹீரோ என்ன ஆக்ஷன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி, அது மெத்தடு. அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். இங்கே ஃபங்க்ஷனுக்கும் சொல்ல மாட்டோம், மெத்தடுன்னு சொல்லுவோம். அட்டாக் செல்ஃப் வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ பிரிண்ட் என்ன பண்ணலாம், பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங் செல்ஃப் டாட் நேம் என்டர்ஸ் தி ஃபைட் வித் செல்ஃப் டாட் வெப்பன். நம்ம இப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஹீரோன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட், பிளேயர் அதாவது வீடியோ கேமில் இருக்க பிளேயர் மாதிரின்னு வச்சுப்போமே. அதுக்கு நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன், ஹெல்த்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன், வெப்பன் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு மெத்தட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அட்டாக்னு ஒரு மெத்தடு. அந்த மெத்தடில் பிரிண்ட் மட்டும் பண்ணுறோம், செல்ஃப் டாட் நேம் என்டர்ஸ் த ஃபைட் வித் செல்ஃப் டாட் வெப்பன்னு. ஸோ இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி 2-3 ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நான் என்ன கிரியேட் பண்ணுறேன்னா, லியோதாஸ் வச்சுப்போமா. ஸோ ஹீரோ 1 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு நான் அந்த ப்ளூ பிரிண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதுக்கு ஆட்ரிபியூட்ஸை நான் செட் பண்ணுறேன். ஹீரோ 1 டாட் நேம் ஈக்குவல்ஸ் லியோதாஸ். ஹீரோ 1 டாட் வெப்பன் ஸ்வாட். ஸ்வாட் எடுத்துகிட்டு போகிறாருன்ற மாதிரி வச்சுப்போம். இப்போது செகண்ட் ஆப்ஜெக்ட் நாம் என்ன பண்ணலாம், செகண்ட் பிளேயர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறோம். செகண்ட் ஆப்ஜெக்ட் ரோலெக்ஸ். ஹீரோ 2ன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஹீரோ கிளாஸ் யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ ஹீரோ 2க்கு ஆட்ரிபியூட்ஸை செட் பண்ணுறேன். நேம் ஆட்ரிபியூட்டில் வந்து ரோலெக்ஸ். அதே மாதிரி ஹீரோ 2 டாட் வெப்பன், அவர் வந்து ஹேமர் எடுத்துகிட்டு போகிறாருன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போது நம்ம ப்ளூ பிரிண்ட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸும் கிரியேட் பண்ணியாச்சு, ரியல் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி 2 ஆப்ஜெக்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போது ஆக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணலாம். ஹீரோ 1 டாட் அட்டாக், ஹீரோ 2 டாட் அட்டாக். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லியோதாஸ் என்டர்ஸ் த ஃபைட் வித் ஸ்வாட், ரோலெக்ஸ் என்டர்ஸ் த ஃபைட் வித் ஹேமர். ஸோ நான் கிளாஸ் ஒன்று தான் எழுதியிருக்கேன். பட் அந்த கிளாஸை யூஸ் பண்ணி 2 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், கரெக்டுங்களா? 2 ஆப்ஜெக்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நான் கால் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்குது. ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து எந்த மெமரியும் ஸ்டோர் ஆகலை, பட் நான் கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மெமரி யூஸ் ஆகுது. ஸோ டு wrap it up, கிளாஸ்னா வெறும் ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான். ஆப்ஜெக்ட்னா தான் அந்த டெம்ப்ளேட்டை வச்சு நாம கிரியேட் பண்ணுற ரியல் வேர்ல்டு ஃபிசிக்கல் எலமெண்ட். இப்போ இந்த கான்செப்ட் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவி லீட் கேரக்டரை யோசிச்சு அதுக்கு என்ன வேரியபிள் அட்ரிபியூட்ஸ் நீங்க செட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பவர், கார், இல்ல டைலாக் ஏதாவது ஒன்று. அதே மாதிரி அதுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் நீங்க என்ன செட் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் யார் யூனிக்கா ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்றீங்கன்னு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அண்டர்ஸ்கோர் இனிட் மெத்தட்னா என்னன்றத சிம்பிளா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கோட் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.